என்னுடைய ஒரு நண்பர் மறந்துட்டார். அவரோடு நான் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திருக்கிறேன். அவருடைய ஜனாசாவுக்கு நான் போகிறேன். அது கடுமையான சூடான ஒரு நாள். இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மையவாடியிலே எல்லோரும் வந்து அடக்கம் செய்துவிட்டு போறார்கள். அவருடைய ஞாபகங்கள் என்னை விட்டு போகவில்லை. அவருடைய சத்தமும் சிரிப்பும் என் காதுக்கு கேட்பது மாதிரியே நான் உணர்கிறேன். அவர் என்னோடு பேசினது, நான் அவரோடு பேசியது, பல ஞாபகங்கள் என் அப்படியே நான் அந்த நினைவுல ஒரு ஓரமாக நிற்கிறேன். ஒரு இணையில அது கடுமையான வெயில். நான் கொஞ்சம் கபருக்கு கொஞ்சம் ஓரமாக ஒரு மரத்துக்கு நிற்கிறேன். அந்த அகோர வெயில்ல ஒரே ஒரு ஆன்மா, ஒரே ஒருவர் அந்த கபருக்கு பக்கத்தில் நின்று அழுகிறார். அது வேற யாரும் இல்லை, உறவுகள் எல்லோரும் தூரமாகி விட்டார்கள், போறார்கள். பாப்பா விட்டு போக முடியாத அளவுக்கு அந்த மகன் நெருக்கமான உறவு தேம்பி தேம்பி அழுகிறார். நான் கண்ணால் பார்த்தேன். என்ன பாப்பாவை தூக்கிட்டு வர நேரம் திடீர் மரணம். தூக்கிட்டு வருகிற நேரம், அதாவது மையவாடியில நுழைஞ்சி ஜனாசா தொழுதற்கு பிறகு நாங்க கபரில் ஜனாசாவை வைக்கணும். அப்ப கபரில் ஒருவர் இறங்கணும். அது சில வேளை மகனா இருப்பார், கணவராக இருப்பார். ஒருவர் இறங்குவார். இறங்குற நேரம், ஜனாசாவை கொடுக்கிற நேரம், ஜனாசாவை அப்படியே அவர் பிடித்துக் கொள்கிறார். நான் நினைக்கிறேன், வாப்பா புள்ளியை நிறைய வாட்டி தூக்கி இருப்பார். ஒரு புள்ளிக்கு வாப்பா தூக்குற வாய்ப்புகள் ரொம்ப அருதி, ரொம்ப அருதி. சில மனிதர்களை பார்க்கிறோம், ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு தன் வாப்பாவை தோளில் வைக்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கு இறுதியான வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கணும் என்ற துடிப்பில் வந்திருக்கிறார்கள். கஷ்டமானவர் எப்படி ஒரு ரப்பை நானும் பாப்பாவும் கடைசி ஒரு ஹஜ்ஜை செய்யணும், என் பாப்பாவுடைய பாவம் பண்ணிக்கணும் அப்படி தூக்குறவர்கள் ஒரு சிலர்களை நான் கண்டிருக்கிறேன். ஒரு சிலர்களை கண்டிருக்கிறேன். அவருடைய வழியார்கள் பாப்பா ரொம்ப வயசு போனால் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போவார்கள். அது போக அதிகமான பிள்ளைகளுக்கு பாப்பாவை தூக்குற வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் ஜனாசாண்டு வருகிற நேரம் நெஞ்சில் அப்படி அழுத்திக் கொண்டு மையவாடியில் வைக்கிற நேரம் ஒரு புள்ளியுடைய கல்வி ஒரு மாறி வெறுமையாகும். என் பாப்பா என்னை இத்தனை வாட்டி தூக்கி இருக்கிறார். அவர் சாக்கிரை இல்லாட்டி மகன் கேட்டார் என்பதற்கு, மகள் கேட்டார் என்பதற்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பிரிய போகிறோம். இந்த உறவில் பிரிகிற நாள், என் தாயை விட்டு பிரிய போகிறோம், என் தகப்பனை விட்டு பிரிய போகிறோம் என்ற உணர்வு தூக்குற நேரம் எல்லோருக்கும் வரும். கண்டு மாதமாக கண்ணீரை சொரிய ஆரம்பிக்கும். அந்த ஜனாசாவுடைய புடவை அது நிலைக்கும். அந்த நேரம் அமைதியாக உறங்கக்கூடிய தன்னுடைய தகப்பனை அங்கே வைத்துவிட்டு பிரிந்து போக வேண்டிய ஒரு நிலைமை. வீட்டில் உள்ள பெண்கள் அழுகிறார்கள், வந்தவர்கள் இங்கே விட்டு விட்டு போகிறார்கள். கடைசியாக பாப்பாவை விட்டு போகிற நேரம் சின்னத்திலிருந்து அவருடைய வாழ்ந்த எல்லா நினைவுகளும் வந்து வந்து போகும். பாப்பா சிரித்தது, பாப்பா பேசினது, அன்பாக இருந்தது, பெருநாள் அமர்ந்து சாப்பிட்டது, அவரோட பழகினது, அவர் ஆசைப்பட்டது, பிள்ளைகள் விஷயத்தில் அவர் சந்தோஷப்பட்டது, எல்லா ஞாபகம் வந்த நேரம் வருமல்ல அவருடைய நல்லடியார்களே. இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அக்ரிம் நுசுலஹு, இறைவா அவருடைய நுழைவை சங்கையாக்கி விடு யா அல்லாஹ். வக்ரிம் நுசுலஹு வவஷி முத்கலஹு யா அல்லாஹ், அவருடைய நுழைவை விசாலமாக்கி விடு யா அல்லாஹ். நாம் அவரை கொண்டு போய் வைக்கிறோம். கபரவரை நெருக்கிட கூடாது, இருக்கிற கூடாது, இறுக்கமாகி அவர் ரொம்ப கஷ்டமாக மிக்கும் திரும்பிட கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை எக்கச்சக்கமான ஜனாசாக்களை அடக்கிட்டு வர்றோம். கல்வி கொஞ்சம் அந்த கபரை நோக்கி விட்டீங்கடா, நாங்க விட்டுட்டு வர்றோமே, எங்க உறவுகளை விட்டுட்டு வந்திருக்கிறோம். அடுத்த பக்கம் திரும்ப முடியாம, இந்த பக்கம் திரும்ப முடியாம இருந்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க கண்ணுக்கு அதை குடியை தோண்டினா வழங்காது. எங்க கண்ணுக்கு அதாவது மக்கி போன எலும்பு தான் தெரியும். இது ஆலமுல் பர்சத் என்னட்டேன், ஆலமுல் பர்சத் எங்க கண்ணுக்கு இது தெரியாது. ஆனால் அவர்கள் வாழ்கிறார்கள். எங்க கண்ணுக்கு மக்கி போன எலும்பு தான் தெரியும். ஆனால் சில இடங்களில் சவுதியில அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், நபிமாருடைய உடம்பு மண்ணு தின்னாது, ஷஹீதாக்கப்பட்டவருடைய உடம்பு மண்ணு தின்னாது. இன்றைக்கு பல இடங்களில் அதாவது பல ஆயிரம் வருஷங்கள், பல நூறு வருஷங்கள் பழமை வாய்ந்த கொடிகளை வெளியே வர்ற நேரம் அவைகளை அப்படியே எதுவும் இல்லாமல் படித்த உலமாக்கள் அங்கேயே மறைச்சிருவாங்க. இல்ல நாங்க கபரு கட்டி வேகமா நடத்திடுவாங்க. மண்ணு தின்னாத உடம்புகளும் இந்த பூமியில் இருக்கிறது. நான் அதை பற்றி பேசவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஆலமுல் பர்சத் அவரை வைத்த பிறகு என்ன நடக்க போகிறது? விட்டு விட்டு வருகிறோம். உங்க உறவுகள் எத்தனை பேரை விட்டுட்டீங்க? அவங்கள பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப நாம பேசுற நேரத்துல அவங்க எப்படி வாழ்றாங்க? அவங்களும் வாழுகிறார்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வவசி முதுகலமு வக்ஸில் பில் மாஇ வத்தஜ் வல் பர்த்,
யா அல்லாஹ், யா அல்லாஹ், தண்ணீராலும் குளிர் தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் அவரை கல்லில் குளிப்பாட்டி விடு யா அல்லாஹ். நாங்கள் குளிப்பாட்டிட்டோம் யா அல்லாஹ். ஜனாசாவை நாங்கள் குளிப்பாட்டிட்டோம் யா அல்லாஹ். ஜனாசாவை தூய்மையான முறையில் வெள்ள ஆடையில் சுத்தி ஜனாசாக்குரிய கடமையை செஞ்சுட்டோம். அல்லாஹ்ட்ட எதை கழுவு சொல்றோம் தெரியுமா? அவர் கல்புல ஒட்டின பாவங்கள் இருக்கும் யா அல்லாஹ். அவர் செய்த பாவங்கள் இருக்கும், நீ கழுவு யா அல்லாஹ். நாங்க கழுவினா அழுக்கு போகும் யா அல்லாஹ். நீ கழுவினா பாவம் போகும் யா அல்லாஹ். வாப்பாட பாவம் யா அல்லாஹ். ஒரு புள்ள உம்மாக்கு பாப்பாக்கு தேம்பி அழுது பாவம் மன்னிப்பு காட்டி எத்தனை இரவுகளில் அந்த தாய் யா அல்லாஹ் என் புள்ளோட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எத்தனை தாயும் தகப்பனும் தேம்பி அழுது கேட்டிருப்பார்கள். இன்றைக்கு புள்ள தன் உம்மாவுக்கு கேட்கிற நேரம் யா அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை கழுவு யா அல்லாஹ். வக்ஷிகும் பில் மாய், தண்ணீரால கழுவு யா அல்லாஹ். வபில் மாய் வதல்ஜி வல் பரதி, பனிக்கட்டியாலும் குளிர் தண்ணியாலும் கழுவு யா அல்லாஹ். நீ கழுவு யா அல்லாஹ். அது கழுவினா அந்த பாவம் கழுவிட்டு போயிடும் யா அல்லாஹ். இதை கேட்கிற கல்விக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டோமா தாய்மார்களே? மன்னரை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நினைத்தால் வீடு கெட்ட நேரம் மன்னரைக்குரிய வாழ்க்கைக்கு நாம் தயாராக இருப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வாகனங்கள் வாங்குற நேரம் மன்னரைக்குரிய வாழ்க்கைக்கு நாம் தயாராக இருப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நம்மளை விட்டு முழு குடும்பமும் போய்விடுமே, நாம் தன்னந்தனியாக வாழ வேண்டி வருமே, நம்முடைய உறவு அதற்காக வேண்டி ரெடி பண்ணிருப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் விட்டு செல்வீர்கள், இந்த உலகத்தில் நீங்கள் விட்டு போவீங்க, ஆனால் மூணு விஷயங்களை சொன்னார்கள். மையவாடிக்கு எல்லாரும் வருவார்கள், வந்தால் 3 விஷயங்கள் வரும். உங்கள் உறவுகள் வருவார்கள் மையவாடிக்கு, உங்களுடைய உறவுகள் உங்களை வருவார்கள், எல்லாரும் வருவார்கள். எல்லாம் 2 விஷயம் திரும்பி விடும் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயபுக்கா வாஹித், ஒன்றே நிற்கும் என்றார்கள். ஃபரஜ்இஸ்னான், 2 விஷயங்கள் திரும்பி விடும். ஒன்றே நீங்கள் செய்த நல்லது. மன்னரை பற்றி யோசிக்கிற மனிதர்கள் நிமிடத்துக்கு நிமிடம் நல்லறம் செய்யணும்னு நினைப்பார். அதுக்காண்டி பாவம் செய்ய மாட்டாங்க இல்லை. பாவம் செஞ்சா அவங்க அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பார். ஒரு மனிதனை நோவிச்சா மன்னிச்சிருக்கேன்னு கேட்பாங்க. யாருக்கு கடன் வைக்க மாட்டாங்க, ஏனென்றால் கபர் ராகத்தாகாது. ஃபர்ஸ்ட் கோரிக்கை ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாத், அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை அடியானுக்கு செய்யற கடமை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடியானுக்கு செய்யற கடமை அடியான் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஜனாஸா வச்சிட்டு மௌலவி கேட்பாரு, இந்த ஜனாஸாவுக்கு கடன்கள் இருந்தால் சொல்லுங்க, இப்பவே பொறுப்படுங்க, கட்டாயமா ஜனாஸாவுடைய கடனை நிறைவு செய்யும். இல்லைன்னா கபூர்ல ராகம் சவாலியது ஒருவர் அடக்கம் செய்யப்படுகிறார். ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்ய முன்னாடி கேட்பாங்க, ஜனாஸா கடனான்னு கேட்பாங்க. ஒரு தோழர் எழுப்புறார், யார சொல்லலாம், நான் கடனை நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹ் அடக்கம் செஞ்சுட்டாங்க. ஒரு 2 நாள் போகுது, அவர் வருகிறார். அடக்கம் செஞ்சிட்ட பிறகு அடனை அடைச்சிட்டீங்களா? இப்பதான் யார சொல்ல அடைச்சு, இப்பதான் ஜனாஸாவாக சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கு கடன் வச்சிடாதீங்க. எல்லாம் திரும்பவும் சாலிஹான் அமல் வந்து நீயும். ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொன்னாங்க, நீங்க விட்டு செல்கிற சொத்துகளில் மிகச் சிறந்த சொத்து மாளிகை, வீடு, வாசல், எல்லாத்தையும் மிக சிறந்த சொத்து உங்க பிள்ளை. வலதுன் சாலிஹன், இது அவருக்காக துவா கேட்கிற குழந்தை. மௌத்தான பொண்ணு தன் உம்மாவை நினைச்சு பார்த்து துவா கேட்கிற குழந்தை. நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் வாப்பாட கபருக்கு சியாரத்து பண்ணிட்டு, ரப்பே இந்த வாப்பா ரப்பே என்று திரும்ப அழுது என் உம்மா ரப்பே, மனிதனின் அடிப்படையில் பிழை செய்திருப்பார்கள் ரப்பே. கடந்து போகிற நேரம் எல்லாம் கேட்கிற சில பிள்ளைகளை பார்க்கிறோம், வாப்பா மௌத்து ஞாபகம் இல்லை, கூத்து கும்மாளம் எல்லாம். வாப்பாட கபருக்கு போனீங்களான்னு கேட்டா போகணுமா, அது எங்கன்னு மறந்துட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகள் கிடைக்காமல் சாலிஹான பிள்ளையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சாலிஹான பிள்ளை அந்த துஆவை கேட்க எப்படி கேட்கும் தெரியுமா? பிரிகிற நேரம் சாதாரண ஏர்போர்ட்ல பார்க்கிறோம், கணவன் கை காட்டுறார், மனைவி அழுகிறார். ஏன்னா 2 வருஷம் போறாராம். பிள்ளைகள் உம்மா பார்த்து தேம்பி அழுகுது. வாப்பா பிள்ளை இழுக்குது, வாப்பாட சேட்டை இழுக்குது. வாப்பா இல்லன்னு பிள்ளைகளோட ஃபைட்டுக்கு நேரம் சரியாகுது. ஆனால் புள்ள அழுகிற நேரம் அழுகிறார். ஒரு தடவை நான் பயானுக்கு போறேன், கத்தாருக்கு பக்கத்துல பிளைட்ல ஒரு உட்கார்ந்து இருக்கிறார். சாப்பாடு தர்றாங்க, எல்லாம் தர்றாங்க.
பக்கத்துல உள்ள ஹாஸ்டல் கேட்கிறாங்க சாப்பிடுங்களேன். என் பக்கத்துல உள்ளவரு பிளைட்டை எப்ப டேக் ஓவர் பண்றாங்களோ லேண்ட் பண்ற வரைக்கும் ஒரு லேஞ்ச மூத்துல போட்டவர் அந்த லேஞ்ச் அப்படியே போட்டார். எனக்கு பக்கத்துல கேட்குது அழுகிற சத்தம். அவர் ஒன்றுமே சாப்பிடல. அந்த ஹாஸ்டல் வந்து கேட்கிறார், தண்ணி வேணாம், டீ ஒண்ணு வேணாம். அவக்கே பரிதாபத்தில் கேட்கிறார். ஏன்? உறவுகளை விட்டு பறக்கிற நேரம், ஒரு பூமியை விட்டு அதாவது ஒரு மண்ணை விட்டு ஒரு மண்ணுக்கு பறக்கிற நேரம், தன்னுடைய ஞாபகங்கள் வருகிற நேரம், ஒரு தகப்பன் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்று பறக்கிறார். அந்த பறக்கிற நேரம் அவருடைய கல்வி வெறுமையாகுது. தேம்பி தேம்பி அழுகிறார். பசி இல்லாமல் போகிறது. இந்த பூமியிலே ஒரு டெம்பரரி பிரிவு. தண்ட வாப்பா இந்த பூமியை விட்டு போய்விட்டார் என்றால், தண்ட உம்மா இந்த பூமியை விட்டு போறார் என்று சொன்னால், அந்த பிரியாவிடை கொடுக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இந்த துஆவை கேட்கணும் அல்லாஹ்வின் எப்படி கேட்கணும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு ஒரு வாய்ப்பை தந்தான். உறவுகளே, குடும்பத்தாரே, பிள்ளைகளே, இந்த ஜனாசாவுக்கு லாஸ்ட் சான்ஸ். ஜன்னாவுடைய கதவை ஜனாசாவுக்கு திறக்க வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்க கேளுங்க. இப்ப நீங்க கேளுங்க. துஆக்கள் ஜோக் இல்ல. துஆக்கள் என்பது ஜோக் இல்ல. நான் குதுபாவில் சொன்னேனே, ரசூலுல்லாஹ் உஹது மலை வரைக்கும் ஏறி போய் அந்த உஹதில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு ஜனாசா தொழுவித்தார்கள் என்று. அது ஜன்னாட வாசல் திறந்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஜன்னாக்குரிய மிக அற்புதமான ஒரு தருணம், ஒரு அடியானுடைய கடைசி நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கலாம். வஜபத் லஹுல் ஜன்னா, ஜன்னா வாஜிபாயிரும். அவருடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டது. அதுக்கு வாழையும் வேணும். இல்லன்னா 40 பேர் வர மாட்டாங்க சிறுக்கு செய்ய. 4 கோடி பேர் வருவாங்க. ஆனா அதுல 40 பேரும் சிறுக்கு செய்யாதவங்களை தேடி பிடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன் தாயை காப்பாற்றுறதுக்கு பிள்ளை கிடைத்த ஒரு வரப்பிரசாதமான ஒரு இடம். அந்த இடத்தில் தேம்பி தேம்பி அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டிய இடம். நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைகள் செய்வார்களா? செய்யற அளவுக்கு வளர்த்துட்டீங்களா? நீங்க நம்புறீங்களா? அந்த அளவுக்கு மன்றையை பற்றி நீங்கள் பேசுறீங்களா? அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அடுத்த போதே சொல்றாங்க, என்ன வஸில் பில் மாஇ வத்தஜ் வல் பர் வனகி மினல் ஹதாயா கமா நக்கைத தௌபல் அபியல் மினல் தஸ். யா அல்லாஹ், யா அல்லாஹ். அதாவது எப்படின்னா, வெண்மையான ஒரு ஆடை அழுக்குப்பட்டால், ஒரு வெள்ளை ட்ரெஸ்ல அழுக்கு மஞ்சள் பட்டுட்டா அது எல்லாருக்கும் தெளிவா தெரியும். கருப்பு ட்ரெஸ்ல ஒரு ஊத்தப்பட்டா கருப்பா விளங்காது. வெள்ளை ட்ரெஸ்ல ஒரு ஊத்தப்பட்டா விளங்கும். அந்த விளங்கின ஊத்தைய திரும்ப கலை, அந்த வெள்ளை ட்ரெஸ் திரும்ப எடுத்தா பளிச்சென்று பசுதான் வரும். வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு அந்த தன்மை இருக்குது. கேட்கிறாங்க உம்மா முன்னாடி வச்சு, யா அல்லாஹ், என்னுடைய தாய் ஒரு வெண்மையான ஆடை கழுகினால் எப்படி அழிக்கப்பட்ட ஆடை கழுகி அது வெறும் பளிச்சென்று வருமோ யா அல்லாஹ், அப்படி ஆக்கிறியா அல்லாஹ். இது எப்படி கேட்கணுமா அல்லாஹ்விடம்? யா அல்லாஹ், உன் பாவத்தை அழிச்சிரியா அல்லாஹ், அதை மீறி வச்சா யா அல்லாஹ் அழிச்சிரு, அதை மன்னிச்சிரியா அல்லாஹ்னு கேட்கிறோம். அடுத்த பகுதி, வஅபதில் குதாரன் கைரம் மின் தாரிஹி. யா அல்லாஹ், அவர்களுக்கு இந்த வீட்டை விட சிறந்த ஒரு வீட்டை கொடுத்துறியா அல்லாஹ். நேற்று வரைக்கும் அப்பா பேசினாரு, நைட் வரைக்கும் பேசினாரு, நல்லா கலைச்சாரு. ஆனா இப்ப வாப்பா போயிட்டாரு. யா அல்லாஹ், உன்னிடம் வந்துட்டார். வஅபதில் குதாரன், இந்த உலகிலே நாங்கள் நல்ல வாழணும் என்பதற்கு கண்ணியமான ஒரு வீடு, கண்ணியமான முறையில் வாழ்வதற்கு அவர் நிறைய கஷ்டப்பட்டார். இப்ப அவருக்கு வீடு வேணும் யா அல்லாஹ், இப்ப அவருக்கு ஒரு தார் வேணும், நீ கொடுக்கணும் யா அல்லாஹ். அதுக்கு நாங்க கேட்கணும். வஅபதில் குதாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த வீட்டை விட சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்துறியா அல்லாஹ், சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லாஹ். ஜன்னாவுக்கு கொடுக்கிற வாழ்க்கை அப்படி அமர்கலமான மனமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லாஹ். வஅபதில் குதாரன் கைரம் மின் தாரிஹி வஅலன் கைரம் மின் அஹ்லிஹி, இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தை கொடுத்தீயா அல்லாஹ். நாங்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தோமே யா அல்லாஹ், எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டாரே, சிறப்பான ஒரு குடும்பத்தை அவருக்கு கொடுத்துறியா அல்லாஹ். தெரிய வச்சிராதே யா அல்லாஹ். வஅலன் கைரம் மின் அஹ்லிஹி வஸௌஜன் கைரம் மின் ஜௌஜிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த துணையை விட சிறப்பான ஒரு துணையை பாப்பாக்கு கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், வஅய்து மின் அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையிலிருந்து அவர் பாதுகாத்திரியா அல்லாஹ், அதிபயங்கரமான வேதனை யா அல்லாஹ். வஅத்ஹில்ஹுல் ஜன்னah, துஆ முடிய போகுது. ஜனாஸா முன்னாடி ஃபைனல் வார்த்தை அல்லாஹ்விடம் கேட்க போறோம். யா அல்லாஹ், ஜன்னாவை நுழைச்சிரு யா அல்லாஹ், ஜன்னாவுக்குள்ள நுழைச்சிரு யா அல்லாஹ், ஜன்னாவை கொடுத்துரு, ஜன்னாவை கொடுத்துரு யா அல்லாஹ். எங்க உம்மா வெரி ஃபைனல் மூமெண்ட் எடுத்து அடக்க போகிறோம்.
இப்ப சலாம் கொடுத்து முடிக்க போறோம். வாதுகில் ஜன்னா, அவங்களுக்கு ஜன்னாவுல நுழைவாயில கொண்டெல்லாம் நுழைச்சிரியா அல்லாஹ், ஜன்னாவை கொடுத்துறியா அல்லாஹ், ஜன்னாவுடைய கதவை திறந்துறியா அல்லாஹ். இந்த துஆவை நாம் கேட்க போகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் கேட்கிறேன், நம்ம பிள்ளைகளை அந்த அளவுக்கு வளர்த்துட்டோமா? எங்களுக்கு மன்னரை ஞாபகம் என்றால் இந்த உலகத்திலே நாம் பிரிகிறோம், அன்று தினமும் நாம் மன்னரைக்கு நெருங்குகிறோம் என்று நாம் உணர்கிறோம். நீங்கள் இங்கிருந்து அந்த பக்கம் போறீர்கள், எட்டிப்புறம் டவுன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போக போக அணுக்கணைகளிலிருந்து தூரமாகி எட்டிப்புற டவுனை நெருங்குகிறீர்கள். இதே போன்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு மன்னரை நெருங்கி இருக்கிறது, துனியாவை விட்டு பிரிந்திருக்கிறது. போன வாரத்துக்கு 7 நாட்களுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஒரு 7 நாட்களுக்கு முன்னாடி நினைத்து பார்த்தால் நாம் துனியாவில் 7 நாட்கள் வாழ்ந்திருக்கிறோம், மன்னரைக்கு 7 நாள் லேட். இப்ப துனியாவிலிருந்து 7 நாள் முன்னேறி போய்விட்டோம் மன்னரை நோக்கி. தினம் தினம் நாம் நடப்பது மன்னரை நோக்கி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மன்னரைக்கு, அந்த மன்னரை வாழ்க்கைக்கு நாம் தயாரா என்று சிந்தித்து பார்ப்பதற்கு தான் உங்களுக்கு இந்த பதிவுகளை மேற்கொள்கிறேன்.